அதாவது கடந்த மழை வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியான முடிச்சூர் மற்றும் வரராஜபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் இன்று பெருங்களத்தூர் சேர்ந்த காமராஜர் சாலையில் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த உண்ணாவிரத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் வருங்கால பருவமழை அன்று மீண்டும் அதே போல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போல் மீண்டும் நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வெள்ளத்தால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக அடையாறு ஆற்றை தூர்வார வேண்டும், அகலப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும் என இவருடைய கோரிக்கை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தை குறித்து நம்மிடையே பேச இருக்கிறார் இந்த பகுதி மக்கள். இந்த போராட்டம் எதற்கு குறித்து அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார். இந்த போராட்டம் நோக்கம் என்ன? எங்களுடைய நோக்கம் என்பது அடையாறு ஆறை உடனடியாக தூர்வார வேண்டும், அதனை ஆழப்படுத்த வேண்டும், அகலப்படுத்த வேண்டும், இரண்டு பக்கமும் கரைகளை உயர்த்த வேண்டும். கடந்த வருடம் ஏற்பட்ட மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட பாதிப்பு இந்த ஆண்டு ஏற்படாதவாறு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு உடனடியாக தூர்வார வேண்டும் என்பதை அரசின் கவனத்திற்கும் பொதுப்பணித்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கொண்டு செல்லவே இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம். இப்போ கடந்த முறை வெள்ளத்தால் பகுதி மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் தமிழக அரசு சார்பாக எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன எடுக்கல? இதுவரைக்கும் தமிழக அரசு உடனடியாக பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் சில இடங்களில் அகலப்படுத்தினாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த நடவடிக்கை கண்டினியூ ஆகவே இல்லை, தொடரவே இல்லை. வடகிழக்கு பருவமழை வந்தாச்சு. ஏற்கனவே மாவட்ட கலெக்டர்கிட்ட நாங்கள் 1500 பேர் கையெழுத்து பெற்று நேரடியாக போய் கொடுத்தோம், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். உலக வங்கி நிதி கேட்டிருக்கோம் வரும்னாங்க. ஆனால் உலக வங்கி நிதி எப்போ வர்றது, நடவடிக்கை எப்போ எடுக்கிறது? வடகிழக்கு பருவமழை இன்னும் ஒரு மாதத்தில் துவங்க போகுது. எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அடையாறு ஆற்றை தூர்வார வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக எங்களுடைய முக்கிய போராட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் அடையாறு ஆற்றை தூர்வார வேண்டும், மீண்டும் அந்த மழை வெள்ளத்தால் நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என தமிழக அரசு முக்கியமான கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.